ஈரானின் வடமேற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றப் போவதாக அறிவித்த பயங்கரவாதிகளும் ஈரானினுடைய உச்சேவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்த ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே பற்றி எறியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஈரானினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் அமெரிக்க உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கையும் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் ஈரானுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடுகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் காசாவிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களும் அடிமை மத்தியஸ்தர்களுடைய எச்சரிக்கைகளும் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் வெஸ்ட் பேங்கினுடைய ஹீப்ரோன் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்கினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசங்களில் ஒன்றாக ஹீப்ரோன் பிரதேசமும் காணப்படுகின்றது. வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசமாக அமைந்திருக்கக்கூடிய ஹீப்ரோன் பிரதேசத்தில் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்ராஹிமியா மசூதியும் காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா மசூதியை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது. காசாவிலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் குறித்த மசூதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே இவை தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதே போன்று ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபதா அமைப்புக்கு சார்பான பலஸ்தீனிய தலைமைகள் ஃபதா அமைப்பிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார்கள். கைகூலி துரோகி அப்பாஸோடு ஏற்பட்ட முரண்பாடுகளின் விளைவாகவே ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபதா அமைப்பினுடைய தலைவர்களும் மிக முக்கியமான வியாபாரிகளும் பலஸ்தீன் அதிகார சபையுடனான உறவுகளை முறித்துக் கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபதா அடிமைகளும் வியாபாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். இதன்போது இவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகமும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியது. மேலும் இந்த ஃபதா அடிமைகளுக்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. இதற்கமைவாக பல மில்லியன் டாலர் உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியது. இதைத் தொடர்ந்து ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய வியாபாரிகளும் ஃபதா அடிமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஹீப்ரோன் பிரதேசத்தினை ஒரு தனியான நிர்வாக அலகாக உருவாக்க வேண்டும் என்றும் இவ்வாறு ஹீப்ரோன் பிரதேசம் பலஸ்தீன் அதிகார சபையிலிருந்து தனியான ஒரு நிர்வாக அலகாக உருவாக்கப்பட்டதற்கு பின்பு நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்தி ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய நிர்வாகத்திற்கு கீழால் தனியாக இயங்கக்கூடிய பிரதேசமாக ஹீப்ரோன் பிரதேசத்தினை மாற்றி அமைக்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். கடந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலேயே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடக்கூடியவர்களுக்கு இந்த தகவல்கள் தெளிவாக புரிந்திருக்கும். எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹீப்ரோன் பிரதேச ஃபதா அடிமைகளுடைய பலஸ்தீனிய வியாபாரிகளுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஒஸ்லோ உடன்படிக்கையிலிருந்து ஹீப்ரோன் பிரதேசத்தை முழுமையாக ரத்து செய்துள்ளது. இதற்கமைவாக தற்போது ஒஸ்லோ உடன்படிக்கையிலிருந்து ஹீப்ரோன் பிரதேசமும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹீப்ரோன் பிரதேசத்தை தற்போது முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா மசூதி தொடக்கம் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களிலே ஹீப்ரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபதா அடிமைகளோடும் பலஸ்தீனிய வியாபாரிகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஹீப்ரோன் பிரதேசத்தினை இஸ்ரேலுக்கு கீழால் நேரடியாக இயங்கக்கூடிய தனியான நிர்வாக அலகாக மாற்றப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காசா ஏன் இணைக்கப்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இன்றைய தினம் இது தொடர்பாக இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய தலைமையில் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் போது லெபனானிய களத்தை போன்று காசாவினுடைய களத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க இருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துவதற்கான நிபந்தனைகளையும் முன்வைக்க வேண்டும் என்றும் லெபனானிலே இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான நிபந்தனைகளை போன்று காசாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான நிபந்தனைகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களோடு கத்தாரிய மத்தியஸ்தர்களும் இணைந்து கொண்டார்கள். தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உடன்பாட்டை எட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் மூலமாகவே வடிவமைக்கப்பட்டிருந்தது. கத்தாரிய மத்தியஸ்தர்கள் ஈரானுக்கு தொடர்ச்சியாக விஜயம் செய்து ஈரானிய தலைமைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதிலே கத்தார் மத்தியஸ்தராக களமிறங்குவதற்கான காரணங்களையும் 3 வாரங்களுக்கு முன்பே நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆரம்பத்தில் கத்தாரிய மத்தியஸ்தத்தை ஈரான் முழுமையாக நிராகரித்தாலும் பின்பு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் நேரடியாக கத்தாரிய மத்தியஸ்தர்களின் உதவியை நாடியிருந்தார்கள். இதன் விளைவாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் கத்தாரிய மத்தியஸ்தர்களும் நேரடியாக சம்பந்தப்பட்டார்கள். மேலும் இதைத் தொடர்ந்தே தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தமும் எட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இவ்வாறு கத்தாரிய மத்தியஸ்தர்களும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் காசாவினுடைய களம் தொடர்பான நிபந்தனைகள் நேரடியாக உள்ளடக்கப்பட வேண்டும் என ஈரானிய தலைமைகள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். லெபனானிய களத்தில் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று முன்மொழிவிலே குறிப்பிடப்படுவதை போன்று காசாவின் களத்திலும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வாசகங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என ஈரானிய தலைமைகள் கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் இவற்றை கத்தாரிய மத்தியஸ்தர்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். நாங்கள் காசாவுக்கான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முடித்துள்ளோம். எங்களுடைய மத்தியஸ்தத்துக்கு கீழாலேயே இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முடிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் காசாவினுடைய களம் தொடர்பான எந்தவிதமான நிலைப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் இணைத்துக் கொள்ள முடியாது என கத்தாரிய மத்தியஸ்தர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். மேலும் காசாவினுடைய பிரச்சனையானது எங்களுடைய மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் துருக்கி மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் கையாளப்படுகின்றது என்றும் இதிலே ஈரானிய விவகாரங்கள் தலையிட முடியாது என்றும் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் ஈரானிய தலைமைகளுக்கு தெளிவாக கூறியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து
தொடர்ந்தே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காசா தொடர்பான நேரடியான வாசகங்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கு மாற்றீடாகவே லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே காசா தொடர்பான வாசகங்களை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நேரடியாக இணைத்துக் கொள்வதற்கு கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்கள் முழுமையான சம்மதத்தினை வழங்கவில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவுக்கான ஒப்பந்தத்தையும் கத்தாரி அடிமை மத்தியஸ்தர்கள் மேற்கொண்டிருப்பதனால் இந்த ஒப்பந்தத்திலும் காசாவை இணைத்துக் கொள்வது கத்தாரிய மத்தியஸ்தர்களை குறைமதிப்பிற்குட்படுத்துவதாக அமையும். இதன் விளைவாகவே அவர்கள் காசா தொடர்பான வாசகங்களை நேரடியாக இணைத்துக் கொள்வதற்கு மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் காசாவின் களத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் ஈரான் நேரடியாக தலையிடுவதனையும் விரும்பவில்லை. எனவே தற்போது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் காசா தொடர்பான நேரடியான வாசகங்கள் இணைத்துக் கொள்ளப்படாமைக்கான காரணங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் காசாவின் களத்திலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வரப் போவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. 3 மாதங்களுக்கு முன்பே இவை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தற்போது காசாவிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த இந்த தரைவழி தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே இந்த தரைவழி தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை வழங்கியிருப்பதாகவும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த போவதில்லை. மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அமெரிக்க தேர்தல் களம் முடிவடைந்ததற்கு பின்பு காசாவின் களத்திலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய செயற்பாடுகள் சுதந்திரமாகவே இருக்கும். நாங்கள் லெபனானிய களத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்தும் பின்வாங்கப் போவதில்லை. தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட போகும் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மிகவும் மோசமான ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தினை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். மேலும் இந்த ஒப்பந்தத்தினை நான் வெளிப்படையாக எதிர்க்கின்றேன். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக நான் ஏற்கனவே பல விடயங்களை கூறிவிட்டேன். தற்போது எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உண்மையான கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. மேலும் இந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய ராணுவ செயற்பாடுகளை பாதிக்கக்கூடாது. இது தொடர்பாக நான் பிரதமர் நெட்டன்யாஹுவோடு நேற்றைய தினமே விவாதங்களை மேற்கொண்டிருந்தேன். எங்களுடைய ராணுவ இலக்குகளை பாதுகாப்பது தொடர்பாக பிரதமர் நெட்டன்யாஹுவுக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளேன். அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலைமையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த நெருக்கடியை சமாளிப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கயிற்றை எங்களால் அறுக்க முடியாது. மேலும் இந்த கயிற்றை நாங்கள் இருக்க பிடித்துக் கொண்டு இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான எங்களுடைய மூலோபாய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முழுமையாக முடிக்க வேண்டும். ஈரானினுடைய பயங்கரவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே நாங்கள் இந்த போரை ஆரம்பித்தோம். இதனை முடிவுக்கு கொண்டு வராமல் எங்களுடைய வேலை திட்டங்கள் ஒரு பொழுது முடிவு பெறாது. ஈரானிலே இந்த ஆட்சி தொடர்வதனை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே போன்று நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான பதிலடிகளை வழங்குவோம். காசாவிலும் லெபனானிலும் நாங்கள் தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம். மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து நாங்கள் ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எங்களுடைய இருப்பை பாதுகாப்போம். காசாவிலே ஹமாஸ் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை, தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா அதனுடைய ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை எங்களுடைய ஆயுதங்கள் சுதந்திரமாகவே செயற்படும். எங்களுடைய ஆயுதங்களை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. விரைவில் நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் தாக்குதல்களை முழுமையாகவும் வீரியமாகவும் ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 6க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. மேலும் 2 வாகனங்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மதிக்காமல் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்த மீறல்களை மேற்கொண்டு வருவதனால் ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் அதிரடியாக எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். உலக மக்களே, ஒரு விடயத்தினை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். போரானது முடிவுக்கு வந்துவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு பின்பும் குழந்தைகளை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு லெபனான் பிரதேசத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதிலிருந்து தற்போது வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 84 தடவைகளுக்கு மேலால் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தற்போது இந்த யுத்த நிறுத்த மீறல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்வோம் என ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்தினுடைய எல்லைகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்போம் என தெரிவித்திருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக இன்று அதிகாலை வேளையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனானுடைய எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் நேமர் போர் வாகனங்களையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவச ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் கஃபர் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. மேலும் ஒரு நேமர் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரியக்கூடிய காணொலிகள் வெளியாக இருந்தன. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை தொடர்வதனால் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் வரையறுக்கப்பட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த நிலைமையானது படிப்படியாக வீரியமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நேற்றைய காணொலியிலும் நான் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் லெபனானிய களத்தில் ஒரு பொழுதும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தாது. எனவே விரைவில் மீண்டும் லெபனானிய களத்தில் போரானது விரிவடையப் போகின்றது.
அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. நாளைய தினம் ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முழுமையான விடயங்கள் அம்பலப்படுத்தப்படும் என மத்தியஸ்தர்கள் அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்க ஊடகங்களினால் பல போலி பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான காகிதங்கள் இஸ்ரேலுக்கு காண்பிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பார்வையிடுவதற்கான அனுமதி இஸ்ரேலுக்கு மறுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. உண்மையில் இந்த செய்திகள் அனைத்தும் போலி செய்திகளாகும். ஒருபொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுமதி மறுக்கப்படுவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்கனவே பார்வையிட்டுவிட்டது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே உத்தியோகபூர்வமான உளவுத்துறை பரிமாற்றம் நடைபெறுகின்றது. இதனால் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நன்றாகவே தெரியும். நெட்டன்யாஹுவும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக பார்வையிட்டுள்ளார். அதே நேரம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்கள் அனைத்தும் போலியானவையாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தொடர்பான விடயங்கள் என்பன அனைத்தும் நாங்கள் நினைக்கக்கூடிய காரணத்தை விட வித்தியாசமானவை. உண்மையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அமெரிக்க ஊடகங்களினால் வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள் அல்ல, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்படுத்துவதிலேயே அமைந்துள்ளது. அதாவது நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்படாமல், ஈரானின் எண்ணெய் வர்த்தகம் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படாமல் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான மோதல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நெட்டன்யாஹு விரும்புகின்றார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அமெரிக்க தேர்தல் முடிவடைந்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு விரும்புகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதும் அமெரிக்காவில் எண்ணெய் விலையானது அதிகரித்திருப்பதும் அமெரிக்க தேர்தலை முழுமையாக பாதிக்கும். இதனால் அமெரிக்க தேர்தல் முழுமையாக முடிவடைந்ததற்கு பின்பே ஈரானுக்கு எதிரான உச்சப்போரை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் விரும்புகின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்து வேறுபாடு இதுதான் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க தேர்தலுக்கு பின்பு தாக்குதல்களை தொடர வேண்டும் என விரும்புகின்றார். அவ்வளவுதான். அடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய G7 மாநாட்டிலே ஈரான் தொடர்பாகவும் பல விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இதன்போது பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். குறைந்தது 3 மாதங்களுக்குள் இந்த கன்னிவெடிகளை எங்களுக்கு முழுமையாக நீக்கிவிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தொடர்பாக இவ்வாறு அறிவித்துள்ளார்கள். தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரம் நாங்கள் ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்கப் போவதில்லை. ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்தில் 60 நாள் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். செறிவூட்டப்பட்ட அணுசக்தி திறன்களை ஈரான் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இந்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்திலே ஈரானுடைய அணுசக்தி திறன்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டது என்று உறுதி செய்யப்பட்டால் மாத்திரமே ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்கும் என தற்போது G7 மாநாட்டிலே ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் இதனை தெரிவித்துள்ளன. அடுத்து அமெரிக்க உளவு பிரிவான CIA உளவு பிரிவானது டொனால்ட் ட்ரம்பிடம் ஈரான் தொடர்பான எச்சரிக்கை செய்திகளையும் அறிக்கைகளையும் முன்வைத்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்படுவதில் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே CIA உளவு பிரிவினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்பிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி இந்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்தினை முடிப்பதற்கு விரும்பவில்லை. அணுசக்தி தொடர்பான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. மாறாக தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான தடைகளை நீக்கிக் கொள்வதற்கும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை விடுவிப்பதற்குமே விரும்புகின்றார். மேலும் இவற்றை பெற்றுக் கொண்டதற்கு பின்பு 2ஆம் கட்டத்தினுடைய நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 60 நாட்களுக்கு பின்பு ஈரான் இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக முடித்துக் கொள்வதற்கு விரும்புகின்றது. ஈரானுக்குள்ளே பணவீக்கம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஈரானுக்குள்ளே பொருளாதார நெருக்கடிகள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. இவற்றை தற்போதைய நிலைமையில் சரி செய்து கொள்வதற்காகவே இந்த காய் நகர்த்தல்களை ஈரானிய தலைமைகள் மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் இந்த ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டமானது வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் ஈரானை ஒருபொழுது முழுமையாக நம்ப முடியாது. இந்த கால இடைவெளியை பயன்படுத்தி ஈரான் அணுசக்தி திறன்களை மாற்றி அமைக்க முடியும். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான விடயங்களையும் மாற்றி அமைக்க முடியும். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாகவே முடிவடைந்து விடும் என குறித்த உளவுத்துறை அறிக்கையில் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரான் மற்றும் ஈராக்கினுடைய வடக்கு குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சலாடின் பிரிகேட் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய குர்திஷ் பிரிவுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குர்திஷ் அல் கைதா படைப்பிரிவானது பயங்கரவாத குழுவானது ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான அழைப்பை விடுத்துள்ளது. மேலும் இந்த பயங்கரவாதிகளும் பயங்கரவாத தலைமைகளும் ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி அவற்றை குர்திஸ்தான் பிரதேசத்தோடு இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் குர்திஷ் மக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். இதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவும் ஈரானிய ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தளங்களை இலக்கு வைத்துமே இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குர்திஸ்தான் பிரிவினைவாத அரசியல் கட்சிகளுடைய பல முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சில முக்கியமான தலைமைகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது. நாங்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை நாங்கள் இந்த தாக்குதல்களை தொடர்வோம் என ஈரானிய ராணுவத்தினரும் அறிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.